வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை மட்டுமல்லாமல் பாடகி என பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் நடிகை ஆண்ட்ரியா. இவங்க பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் அதிகமாக ஆண்ட்ரியாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆண்ட்ரியாவை கர்ப்பமாக்கி கலட்டிவிட்ட அரசியல்வாதியின் மகன் பரபரப்பு பேட்டியில் வைரல். நடிகை ஆண்ட்ரியாவை கர்ப்பமாக்கி அரசியல்வாதியின் மகன் குறித்த தகவலை மூத்த பத்திரிகையாளரும் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இது குறித்து மூத்த திரைப்பட பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில், ஆண்ட்ரியாவை கர்ப்பமாக்கியது அரசியல்வாதியின் மகன் என்றும் இதனால் என் மீது கோவப்பட வேண்டாம் என்றும் ஆண்ட்ரியாவை கூறியிருக்காங்க. ஆண்ட்ரியா ஒரு பின்னணி பாடகியாக அறிமுகமாகி மற்றும் மிஸ்கின் படத்தில் நிர்வாணமாக நடித்திருந்தாங்க. இவங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆங்கிலேய இந்திய பெண் புரோக்கன் என்ற ஆங்கிலத்தை புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் அவங்க ஒரு திடுக்கிடும் ரகசியத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சில அரசியல்வாதியின் மகன் அவரை கர்ப்பமாகி விட்டதாகவும் திருமணம் செய்ய வற்புறுத்தியும் மறுத்து விட்டதாகவும் தனக்கு கருக்கலப்பு நடந்ததாகவும் நடிகை ஆண்ட்ரியா அவங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்களாம். மேலும் பேசிய அவங்க சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை அருகே உள்ள விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு தான் அவங்க படப்பிடிப்பிலிருந்து திரும்பினாங்களாம். இதையடுத்து போலீசார் மரணம் குறித்து விசாரித்த போது சித்ராவின் கணவர் ஹேம்நாத் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது போதிய ஆதாரங்கள் இல்லாதால் ஹேம்நாத் அவர்களை விடுதலை செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். இதையடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். நடிகையின் கணவரை காதலித்து தில்கு சுமிதா பற்றி தகவலும் வெளியாகியுள்ளது. நடிகை சுலோச்சனா MS விஸ்வநாதன் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம்தான். அப்போது சுமிதாவும் கதாநாயகமாக நடிக்கும் படத்தை MS விஸ்வநாதனின் மகன் தயாரித்து வந்தார். அவ்வப்போது சுலோச்சனா படப்பிடிப்பு தளத்துக்கு மனைவி என்ற பெயரில் வருவார். அப்போது சுலோச்சனாவின் கணவர் நாயகி சில்கு சுமிதாவின் சிரித்து பேசிக்கொண்டே இருப்பார். அப்போது சில்கு சுமிதா சுலோச்சனாவிடம் முதலில் நீ கணவர் காதலிப்பதாக, அதற்கு நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் என்று கூறிட்டு நகர்ந்ததாக நடிகை சுலோச்சனா சமீப பேட்டியில் தற்போது சுலோச்சனா கணவர் பிரிந்து வாழ்ந்து வராங்கதாக குறிப்பிடத்தக்கது. நடிகர் சத்யராஜுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. மகன் சிபிராஜ் படத்தில் நடிக்கிறார். மகள் டாக்டர், வெளிநாட்டில் பட்டம் பெற்றவர், ஊட்டச்சத்து நிபுணர் கூட. தமிழ்நாட்டில் அறக்கட்டளை மூலம் இலவச மருத்துவ சேவைகளையும் வழங்கப்பட்டு வராங்க. சத்துணவு குறித்து தமிழக அரசிடம் ஆலோசனை நடத்தி வந்தாங்க. கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்று திவ்யா அவங்க சொல்லியிருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவில் சேருமாறு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அழைத்ததாகவும் திவ்யா சத்யராஜ் சொல்லியிருந்தாங்க. பிறந்த கோவையில் தன்னை அடிக்க சிலர் அனுப்பியதாகவும் அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டதாகவும் சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகளை திவ்யா சத்யராஜ் அவங்க தெரிவித்ததாக மூத்த திரைப்பட பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் தனது பேட்டியில் கூறியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.